யார் இந்த ஸ்டாலின் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏதோ கலைஞர் மகனாக பிறந்ததுனால இன்னைக்கு இந்த பதவியில வந்து உட்காரல. ஸ்டாலின் அவர்களுக்கு 1975 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி திருமணம் நடக்கும். திருமணமாகி 5 மாதத்தில் மிசா சட்டத்தின் கீழ் நம்முடைய தலைவர் கைது செய்யப்படுகிறார். எப்படி கைது பண்றாங்க? சும்மா இல்ல, அவரை தேடி வீட்டுக்கு போலீஸ் போகுது. நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்கிறார், என் பையன் ஓடி ஒளிபவன் அல்ல, அவன் கட்சி பணிக்காக வெளியில போயிருக்கிறான். அவன் வந்த உடனே காவல்துறையிடம் நானே ஒப்படைக்கிறேன், இன்று போய் நாளை வான்னு காவல்துறை அனுப்பி வைக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் வருகிறார். இந்த பக்கம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர், இந்த பக்கம் பேராசிரியர், அந்த பக்கம் அன்பிலா, இந்த பக்கம் மன்னை நாராயணசாமி, எல்லோரும் ஆற தழுவி கட்டி பிடித்து உச்சி முகர்ந்து ஜெயிலுக்கு துணிச்சலோடு சென்று வா என் மகனே என்று தன் மகனை சிறைக்கு அனுப்பினார் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அவர் ஜெயிலுக்கு போறாரு. சிறைக்கு போகின்ற பொழுது இரவு கும் இருட்டு. அந்த காவல்துறை அதிகாரி ஒருமையில திட்டி போடா உள்ளேன்னு சொல்லி பிடிச்சி தள்ளுறாரு. ஒருத்தர் மட்டுமே தங்குற ஒரு ரூம். அந்த ரூம்ல 9 பேர் அடைச்சு வச்சிருக்காங்க. யார் யார் இருக்காங்கன்னு கூட இவருக்கு தெரியாது. கும் இருட்டு. இவர் போய் பொத்துன்னு விழுறாரு. ஒரு சத்தம் அங்கிருந்து கேக்குது, யாருப்பா நீனு? வந்திருக்கிறவர் யாருன்னு உள்ள இருக்கிறவருக்கு தெரியல. நான் தான் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாரு. யாருப்பா நீனு கேட்டார்ல, அவர் திராவிடர் கழகத்தினுடைய ஆசிரியர் வீரமணி அவர்கள். தம்பி நீயா என்று கேட்கிறார். அதிர்ந்து போய் 9 பேர் அதுல அடைச்சு வச்சிருக்காங்க. 2 மண்பானை அங்க இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார், ஐயா 2 மண்பானை எதுக்கு? ஒரு மண்பானை போதுமே நமக்கு. ஒரு மண்பானைய தூக்கி வச்சுட்டா நம்ம கொஞ்சம் கால் நீட்டி உட்கார்றது கூட இடம் இல்லையே என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள், இதில் ஒரு மண்பானை நாம் தண்ணீர் குடிப்பதற்கான மண்பானை, இன்னொரு மண்பானையில் தான் நான் அத்துணை பேரும் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று சொன்ன போது ஒரு நிமிடம் அவருடைய உடம்பு ஆடிப்போம். சில நாட்களுக்கு பிறகு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவரை சிறைச்சாலைக்கு சென்று சந்திக்க வருகிறார். எப்பவுமே ஃபுல் அண்ட் ஷர்ட், முழுக்கை சட்டை போடாத ஸ்டாலின் அன்றைக்கு முழுக்கை சட்டை போட்டிருக்கிறார். கலைஞர் ரொம்ப புத்திசாலி இல்ல, அவருக்கு தெரிஞ்சிருச்சு காவல்துறையினர் இவரை தாக்கி இருக்கிறார்கள், இவருடைய உடம்புகளில் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காயத்தை பார்த்தா அப்பா தாங்கிக்க மாட்டாரு, அதனால ஃபுல்கை சட்டை போட்டு முழுக்கை சட்டை போட்டு மறைச்சிருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு கேட்கிறாரு, ஏன்பா காவல்துறை தாக்கியதா, உனக்கு காயம் ஏதும் ஏற்பட்டிருக்கிறதா என்று. அந்த தலைவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு ஏற்பட்ட காயத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன், இந்த தேசம் பெரும் காயத்தில் இருக்கிறது, இந்த தேசத்தை இந்த காயத்தில் இருந்து மீண்டு தாருங்கள். மிசா சட்டத்தில் கொடும் சிறைக்கு சென்ற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை பார்த்து இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நீங்க மன்னரான். கேட்கிறவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. இந்த எடப்பாடி பழனிசாமி யார் அப்படின்னு நான் சொல்லல, விகடன் பத்திரிகை சொல்லு. தமிழ்நாட்டின் 13வது முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. வெள்ள வியாபாரியாக வாழ்க்கையை தொடங்கியவர் அரசியல் தொழிலில் அதன் உச்சத்துக்கு சென்றார். அரசியல் மூலம் பரவலாக அறியப்பட்டதற்கு முன்னரே ஒரு கொலை வழக்கில் அடையாளம் காணப்பட்ட அந்த பகுதியில் அறிமுகமானவர் தான் இந்த பழனிசாமி. அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய பங்காளி குடும்பத்தினருக்கும் ஒரு பாத பிரச்சனை. அந்த பாத பிரச்சனையில பங்காளியை போட்டு தள்ளிட்டாங்க. அதில் 3 பேர் கொல்லப்படுகிறார்கள். இந்த கொலையில் தொடர்புடையவர்களை காவல்துறை தேடியது. கொலையில் தொடர்புடையவர்கள் தலைமறைவானார்கள். அப்படி தலைமறைவானவர்களில் ஒருவர் தான் இந்த வெள்ள வியாபாரி பழனிசாமி. பின்னாட்களில் எடப்பாடி கே பழனிசாமி என்று அறியப்பட்டவர் என்று நான் சொல்லல, விகடன் பத்திரிகை சொல்லுகிறது. கொலை வழக்கில் காவல்துறையால் தேடப்பட்டு தலைமறைவான எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த தேசத்தின் இந்த மாநிலத்தின் உரிமைக்காக திருமணமான 5 மாதங்களில் மிசா கொடும் சட்டத்தை எதிர்த்து சிறைக்கு சென்ற தளபதி ஸ்டாலினை பார்த்து மன்னரா என்று கேட்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதியும் உரிமையும் இருக்கிறது? தலைவா ஜகயுகம் ஆளவா நிலைவா முதல்வா திராவிட புதல்வா.